அனைவருக்கும் வணக்கம். தைரியமான குட்டி முயலும் தோற்கடிக்கப்பட்ட நரியும் பேர கேட்டதும் இது ஏதோ ஒரு சாதாரண சிறுவர் கதைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையிலேயே இது வெறும் கதை கிடையாதுங்க. நமக்கு வர்ற நெருக்கடிகளை எப்படி சமாளிக்கிறது, குறிப்பா நம்மள முடக்கி போடுற அந்த பயத்தை எப்படி தகர்த்தெறியறது அப்படிங்கிறதுக்கான ஒரு மாஸ்டர் கிளாஸ்னு தான் இதை சொல்லணும். வாங்க இத பத்தி முழுமையா அலசுவோம். காட்டின் மிகப்பெரிய ஆபத்த மிகச்சிறிய எப்பவும் பயந்து நடுங்குற ஒரு உயிரினம் எப்படி தோக்கடிக்குது யோசிச்சு பாருங்க. உருவத்துல இவ்ளோ பெரிய எதிரிய எந்த பலமுமே இல்லாத ஒரு சின்ன முயல் எப்படி சமாளிச்சிருக்கும்? கண்டிப்பா இது ஒரு பிசிக்கலான சண்டை கிடையாது. இது முற்றிலும் ஒரு சைக்கலாஜிக்கலான, அதாவது உளவியல் ரீதியான ஒரு பரிணாம வளர்ச்சி. அந்த பரிணாம வளர்ச்சி எப்படி நடந்துச்சுன்னு இப்ப நாம பார்க்க போறோம். இந்த முயலோட பயணத்தை நாம 4 காட்சிகளா பிரிக்கலாம். காட்சி 1 பயந்து வாழ்ந்தது, காட்சி 2 நரி தாக்குகிறது, காட்சி 3 உதவிக்கு அழைக்கிறது மற்றும் கடைசி காட்சி நிரந்தர தைரியம். பகுதி 1 பயத்தின் தன்மை. மூலக்கதை ரொம்ப சிம்பிளா இப்படிதான் ஆரம்பிக்குது. ஒரு குட்டி முயல் பயந்து வாழ்ந்தது. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த முயலுக்கு இருந்த பயம் ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு போற உணர்வு கிடையாது. அதுவே அதோட வாழ்க்கை முறையா இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எப்போ என்ன ஆபத்து வரும்னு ஒரு நாள்பட்ட நிரந்தரமான அச்சத்தோட அது வாழ்ந்துட்டு வந்திருக்கு. பகுதி 2 எதிர்பாராத ஆபத்து. இப்போ 2வது காட்சி. காட்டின் உச்சக்கட்ட வேட்டையாடும் விலங்கான ஒரு நரி அந்த முயலை பிடிக்க நேருக்கு நேர் வருது. இது சாதாரண விஷயம் இல்லைங்க. இது வாழ்வா சாவான்னு தீர்மானிக்கிற ஒரு உடனடி நெருக்கடி. ஏற்கனவே பயத்துல உறைஞ்சு போயிருக்கிற ஒரு சின்ன உயிரினத்துக்கு முன்னாடி மரணமே நேர்ல வந்து நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த திடீர் ஆபத்து அந்த முயலோட ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையுமே உலுக்கியிருக்கும் இல்லையா? இந்த இடத்துல ஒரு நிமிஷம் உங்களையே நீங்க கேட்டுக்கோங்க. உங்களை அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து திடீர்னு வந்தா நீங்க என்ன செய்வீங்க? சைக்காலஜில இத ஃபைட், ஃப்ளைட் ஆர் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்வாங்க. அதாவது போராடு, தப்பிச்சு ஓடு, இல்லனா உறைஞ்சு போ. ஒரு பெரும் ஆபத்து வரும்போது நம்மில் பலரும் அப்படியே ஷாக் ஆகி உறைஞ்சு போய் விடுவோம், இல்லனா பயத்துல ஓடத் தொடங்குவோம். அந்த முயலுக்கும் கண்டிப்பா இந்த உள்ளுணர்வு இருந்திருக்கும், கரெக்டா? பகுதி 3 முக்கிய திருக்கம். இங்கதான் கதையில ஒரு மாபெரும் திருப்பம். முயல் பயப்படாம யோசிக்கிறது. இத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. ஒரு நரி பாய்ந்து வரும்போது எந்த உயிரினமா இருந்தாலும் பயத்துல உறைஞ்சு போயிடும். ஆனா இந்த முயல் ஒரு அசாதாரணமான முடிவு எடுக்குது. அது பயப்படுறத நிறுத்திட்டு சிந்திக்க தொடங்குது. இது ஏதோ தற்செயலா நடந்ததில்லைங்க. இது முழு விழிப்புணர்வோடு எடுக்கப்பட்ட மிகவும் புத்திசாலித்தனமான ஒரு முடிவு. உளவியல்ல இதுக்கு காக்னிட்டிவ் ஓவர்ரைடு, அதாவது அறிவாற்றல் மூலம் கட்டுப்படுத்துதல் அப்படின்னு பேரு. உங்க உடம்பே பயத்துல நடுங்கிக்கிட்டு இருந்தாலும் அந்த பதற்றத்தை மீறி உங்க மூளைய லாஜிக்கா செயல்பட வைக்கிறது தான் இது. தப்பிக்க என்ன வழின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குறது. தைரியம்ங்கிறது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, அது மூளையில எடுக்கப்படுற ஒரு மன ரீதியான முடிவு அப்படிங்கறத இந்த முயல் நமக்கு தெளிவா நிரூபிக்குது. பகுதி 4 குரலின் சக்தி. அந்த முயலோட உயிர்வாழும் உத்திய நாம 3 சிம்பிளான படிகளா பிரிக்கலாம். படி 1 பயப்பட வேண்டாம், படி 2 சிந்தியுங்கள், படி 3 உதவிக்கு அழையுங்கள். தனக்கு உடம்புல பெரிய பலம் இல்லேங்கிறத உணர்ந்த அந்த முயல் தன்னோட பலவீனத்தை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கல. அதுக்கு பதிலா தன் கையில இருக்கிற ஒரே ஆயுதமான தன்னோட குரலை தேர்ந்தெடுக்குது. 3வது காட்சியில நடக்கிற விஷயமும் கொஞ்சம் வேடிக்கையா இருந்தாலும் ரொம்ப ஆழமான அர்த்தம் கொண்டது. அந்த சின்ன முயல் தன் முழு பலத்தையும் திரட்டி கத்தி மத்த விலங்குகளை உதவிக்கு கூப்பிடுது. அந்த சத்தத்தை கேட்டதும் மற்ற விலங்குகள் வந்துடுமே அப்படிங்கிற பயத்துல பசியோட வந்த அந்த வலிமையான நரி பயந்து போய் ஓடிடுது. நரிய தனியா சமாளிக்க முடியாதுன்னு புரிஞ்சுகிட்டு உடனே ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குன அந்த முயலோட சாதுரியம்தான் இங்க ஜெயிச்சிருக்கு. பகுதி 5 இறுதியான பாடம். இதுதான் அந்த முயலோட முழுமையான பரிணாம வளர்ச்சி. ஆரம்பத்துல காட்சி 1ல தன் நிழலை பார்த்து கூட பயந்து வாழ்ந்த ஒரு பலவீனமான முயல் அது. ஆனா காட்சி 4ல பாருங்க, மரணத்தோட விளிம்பு வரைக்கும் போய் அது தன் புத்திசாலித்தனத்தால வென்று ஒரு நிரந்தரமான தைரியத்தை பெற்று ஒரு புதிய முயலா அது மாறியிருக்கு. நரிய விரட்டினது ஒரு தற்காலிக வெற்றிதான். ஆனா அந்த முயல் தனக்குள்ள இருந்த பயத்தை நிரந்தரமா வென்றதை பாத்தீங்களா? அதுதான் உண்மையான வெற்றி. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். தைரியம் இருந்தா வெற்றி நிச்சயம். இங்க வெற்றி அப்படிங்கிறது வெறும் நரிய தோற்கடிச்சது மட்டும் கிடையாது, தன்னோட சொந்த பயத்தையே அந்த முயல் தோற்கடிச்சதுதான். நீங்க எவ்வளவு சிறியவரா இருந்தாலும் சரி, உங்க எதிரி எவ்வளவு பெரியவரா இருந்தாலும் சரி, இக்கட்டான சூழ்நிலையில உங்க அறிவாற்றலையும் தைரியத்தையும் மட்டும் நீங்க கைவிடலன்னா வெற்றி நிச்சயமா உங்களை தேடி வரும். அந்த சின்ன முயல் தன் உயிருக்கே ஆபத்து வந்தப்போ
பயத்தை அப்படியே ஓரம் கட்டிட்டு நரிய தோற்கடிக்க தன்னோட குரலை உயர்த்துச்சு. இப்போ உங்ககிட்ட கேக்குறேன், உங்கள தினமும் பயமுறுத்துற உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த நரி எது? அது ஒரு கடினமான வேலையா இருக்கலாம், ஒரு பொருளாதார நெருக்கடியா இருக்கலாம், அல்லது உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன தயக்கமா கூட இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் சரி, அதை நேருக்கு நேர் எதிர்கொண்டு உங்க குரலை எழுப்ப நீங்க தயாரா? யோசிங்க. இந்த விளக்க உரை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.